Hi friends, this is Vijay from Dhruvam Academy. As per annual planner, Group 2 2A notification release பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 15/7/2025. இதில் முக்கியமான டேட், அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி 15/7/2025 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னைக்கு வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருப்போம்ல குரூப் 4க்கு, அந்த மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் அது மூலியமாக தான் நம்ம அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13/8/2025. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா, ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க. 18/8/2025 அதிலிருந்து 20/8/2025 ஒரு 3 நாள் வந்து டைம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஏதாவது கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட்டும் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நம்மளோட பாடத்திட்டத்தை கொடுக்கணும். தமிழ் மீடியமாக இருந்து தமிழில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் தமிழ் வந்து சூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் நடக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு நடக்க போகுதுன்னா 28/9/2025. ஸோ இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த டேட்டை வந்து திரும்ப அறிவிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்றைக்கு அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. இதில் பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள், ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு, அதுக்கு அடுத்து அதோட வேக்கன்சி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து 50 வேக்கன்சி வந்து இருக்குது. குரூப் 2A போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 595 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது, இங்கே நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 போஸ்டிங்கு, அப்புறம் குரூப் 2A போஸ்டிங். ஸோ இது ஜென்ரல் கேட்டகரி, அதாவது யாரெல்லாம் இதில் இல்லைன்னா SC ST, அதுக்கடுத்தது MBC, அதுக்கடுத்தது BC முஸ்லீம்ஸு. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி, அதர் கேஸ்ட். ஓகேங்களா? ஸோ பிற வகுப்பினர்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். இதில் யாரெல்லாம் இன்க்ளூடட் கிடையாதுன்னா SC ST MBC, அதுக்கு அடுத்தது BC முஸ்லீம்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து கிடையாது. இல்லாமல் மற்றவங்க, அவங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது இந்த போஸ்டிங்கை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 22, அது நம்ம தேவை கிடையாது. அதிகபட்ச வயசு அப்படிங்கிறது 32. அதுக்கு அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு 42 வயசு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதர் கேட்டகரிக்கு 32 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது குரூப் 2A போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உச்ச வயது அப்படிங்கிறது 32 37. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 32 37. அதுக்கு அடுத்தது இதே சேம் போஸ்டிங்கு, ஆனால் வந்து யாராருக்கெல்லாம் இது வந்து பொருந்தும் அப்படின்னா இந்த BC முஸ்லீம்ஸ், அதுக்கு அடுத்தது MBC SC ST இவங்களாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்கு குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 18லேருந்து 22 வரைக்கும். ஆனால் அதிகபட்ச வயது அப்படிங்கிறது கிடையாது, உச்சபட்ச வயது கிடையாது. ஸோ இது வந்து குரூப் 2 போஸ்டிங்க்கும் குரூப் 2A போஸ்டிங்ஸ்க்குமே வரும், அதர் கேட்டகரியை தவிர. ஓகேங்களா? ஸோ யாருன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர்னால் இங்கே ஹிந்துஸும் வருவாங்க, கிறிஸ்டின்ஸும் வந்து வருவாங்க. அதுக்கடுத்தது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் MBC, ஆதி திராவிடர் அருந்ததியர், அடுத்தது பட்டியல் பழங்குடியினர் ST. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து வயது உச்ச வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. வயது உச்ச வரம்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சுட்டு 60 வயசு ஆயிருக்கக்கூடாது. அப்போ 59 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படிங்கிறது அர்த்தமாகும். ஓகேங்களா? ஸோ இங்கே கல்வி தகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வந்து எல்லாத்துலேயும் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா
ஒரு டிகிரி அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கிற மாதிரி தான் எல்லா போஸ்டிங்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஸோ எல்லா போஸ்டிங்க்குமே இது வந்து பொருந்தும். கட்டாயமாக ஏதாவது ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு போயிடுவோம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ இதில் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பேப்பர் தான் அது வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரிலிம்ஸில் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னா டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டல் மார்க் அப்படிங்கிறது 300 மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க் வந்து இருக்கும். டைம் அப்படிங்கிறது நீங்கள் குரூப் 4 எழுதுன மாதிரியே 3 மணி நேரம். குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 90. இது OMR ஷீட்டில் தான் நடைபெறும் அப்ஜெக்டிவ் டைப். ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து, ஓகேங்களா, ஸோ 5 ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பு. இதில் ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணவங்க தமிழ் ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அதனால தான் அப்ளிகேஷன் நம்ம சூஸ் பண்ணும் போதே தெளிவாக வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னது. ஓகேங்களா? 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொது தமிழ் நீங்கள் 10ஆம் வகுப்பு தரம் கொடுத்தது வரைக்கும் போதும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் பேட்டியே கொடுக்குறாங்க. PhD ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுகிறாங்க, அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இங்கே தரமே வந்து PhD ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லி வச்சிடலாம். எதுக்கு 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது கண் துடைப்புக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ பொது அறிவை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு தரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸ், ஓகேங்களா, இதில் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு, ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, ஸோ இதிலேருந்து 25 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் வந்து நடக்கும். ஸோ எப்படி குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் போய் எழுதுனீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிகிரி முடிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குரூப் 2, 2A ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரே ஒரு ப்ரிலிம்ஸ் தான். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது முதன்மை தேர்வு. ஓகேங்களா? முதன்மை தேர்வில் தாள் 1 தாள் 2ன்னு 2 பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பர்னு சொல்லி 2 பேப்பர் இருக்குது. இங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்டாய தமிழ்மொழி தேர்வு வைக்கிறாங்க பேப்பர் 1ல். அதாவது மெயின்ஸில் பேப்பர் 1ல் தமிழ்மொழி தகுதி தேர்வு, கட்டாய தமிழ்மொழி தேர்வுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் வந்து இங்கே தான் இருக்கும். தரம் திரும்ப 10ஆம் வகுப்பு தரம். இந்த 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறத நம்பவே கூடாது, அப்படி தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஓகேங்களா? ஸோ அதிகபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 100 மதிப்பெண்கள். நேரம் 3 மணி நேரம். குறைந்தபட்ச தகுதி அப்படிங்கிறது 40. இதை கணக்கில் வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்தது பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு, அது வந்து பட்டப்படிப்பு தரம். அதிகபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 300, 3 மணி நேரம். குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 90. இதை நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டாம், மேக்ஸிமம் மார்க் தான் ஸ்கோர் பண்ணுறது மாதிரி பார்க்கணும். இது டிஸ்கிரிப்டிவ் டைப், விரிந்து உரைக்கும் வகை. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்து 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்து அதில் சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். விரிந்து உரைக்கும் வகை அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பேராகிராஃபாக எஸ்ஏவாக நம்ம கட்டுரை வடிவில் நம்ம எழுதுறது மாதிரி இருக்கும். இதுவே குரூப் 2A போஸ்டிங், நான் இன்டர்வியூ போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ நான் இன்டர்வியூ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தாள் 1 தாள் 2 அதே பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இங்கே குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்ஸில் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறது இப்போ தனியாக இருக்குது பேப்பர் 1. ஆஸ் பர் குரூப் 2 மெயின்ஸ் மாதிரியே குரூப் 2A மெயின்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்குது. அதிகபட்ச மதிப்பெண்கள் 100, 3 மணி நேரம். இது விரிந்துரைக்கும் வகை. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். அதுக்கு அடுத்தது பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் இங்கே
ஜென்ரல் இங்கிலீஷோ இல்லை ஜென்ரல் தமிழோ கிடையாது. இது வந்து புதுசாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சேஞ்சஸ். குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முதன்மை தேர்வில் குரூப் 2A மெயின்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. பொது அறிவு 150 வினாக்கள், கணிதம் 50 வினாக்கள். இப்போ இங்கே வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு 2016 2017 ஸோ அந்த டைம்லலாம் வந்த பேப்பர் மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து இதுலேயுமே வந்து உங்களுக்கு தமிழை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இது பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதை தான் வந்து எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது கொள்குறி வகை அப்படிங்கிறதுனால. கொள்குறி வகைனா என்ன? டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது, விரிந்துரைக்கும் வகை கிடையாது, பேராகிராஃபாக இல்லை வந்து எஸ்ஏவாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்படி குரூப் 4லாம் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, சிபிடி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இங்கே பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு அப்படிங்கிறது பகுதி ஏல வந்து கொடுத்துருக்குறாங்க. பொது நுண்ணறிவு அப்படிங்கிறது என்னென்னா எல்லாமே ரீசனிங் தான். இது வந்து மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான மென்டல் எபிலிட்டியான சம்ஸ்லாம் வந்து கிடையாது. எல்லாமே ரீசனிங். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரீசனிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா பொது அறிவு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழும் இங்கிலீஷும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது கிடையாது. ஆஸ் யூஷுவல் வந்து பட்டப்படிப்பு தரோம். வினாக்களின் எண்ணிக்கை 150. இங்கே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ரீசனிங்காக இருக்கிறதுனால அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் ஈஸியாக வந்து இந்த 50 கொஷின்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 300 3 மணி நேரம். குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 90. இதை வந்து பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதிகபட்ச மதிப்பெண்கள் தான் நம்ம எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ குரூப் 2A மெயின்ஸில் இருந்த ஜென்ரல் தமிழ், அதுக்கடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு தான் வந்து ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸு, அதுக்கு அடுத்தது மேக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. என்னை கேட்டால் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த விரிந்துரைக்கும் வகையில் வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்கட்டும். ஓகேங்களா? ஆனால் இந்த பேப்பர் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தமிழே தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து இல்லை தேவை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற நடைமுறையில். ஓகேங்களா? ஏன்னா எத்தனை பேர் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட உறுப்பினர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிஹெச்டி லெவலில் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு பதிலாங்கிற மாதிரி இருக்குது. பிஹெச்டி தரத்தில் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4 இது எதுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, நீங்கள் பிஹெச்டி படித்தவங்க மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஒன்று. இன்னொன்று, பிஹெச்டி லெவலில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா சில இடத்துல சில எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதே வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணாதான் எஸ்எஸ்எல்சி மட்டும் படித்தவங்க இருக்காங்களா அவங்களுக்கான வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படுது. அது மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்தவங்க இருக்காங்க, ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம். எஸ்எஸ்எல்சி ஒரு டிகிரி வரையும் படித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வேலை சொல்லலாம். ஸோ அந்த பதில் அப்படிங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதே தெரியல. இது அரசாங்கம் தலையிட்டு ஏதாவது வந்து விடிவு காலம் வரும் அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம். இன்னமும் நம்மளால் நம்பிக்கையை மட்டும்தான் விடாமல் நம்ம வந்து நம்பிக்கையை வைக்க முடியும். ஸோ தமிழோ இங்கிலீஷோ நீங்கள் வந்து சிலபஸில் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுபடி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்து அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக வந்து எல்லாமே டீச் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் துருவம் அகாடமி எப்போவுமே சப்போர்ட்டை பண்ணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.